வணக்கம். மிக 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 மகிழ்ச்சியான மனநிலை. எதற்காக என்றால் 2 விஷயங்களை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் நடத்தி காட்டியிருக்கிறார். அதுதான் மிக முக்கியம். ஒன்று, நம்முடைய நாடாளுமன்றத்தின் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற கவிஞர் சல்மா. ஏனென்றால் கவிஞர் என்ற முறையில் எங்கள் அத்தனை பேருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. அதை தவிர சிறுபான்மையினர் இனத்திலிருந்து ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் நம்முடைய முதல்வர். அதை தாண்டி பெண்ணாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நிலைப்பாடு. ஏனென்றால் எப்போதுமே பெண்களின் குரலை நசுக்குகின்றவர்களாக, பெண்களை அரியணை ஏற விடாதவர்களாக, பெண்களை தலைமை பண்பில் வளர விடாதவர்களாக, தலைமை பொறுப்பை ஏற்க விடாதவர்களாக இருக்கக்கூடிய இந்துத்துவ அமைப்பினர், பிஜேபிக்காரர்கள், RSS, சங் பரிவார் எல்லோருமாக இந்த மாதிரியான சிந்திக்கின்ற பெண்களை அவர்கள் எப்போதும் கொண்டாடுவதே இல்லை. யோசித்து பாருங்களேன். கௌரி லங்கேஷ் என்கின்ற அந்த சமூக ஊடகவியலாளர் அல்லது படைப்பாளர் அல்லது சிந்தனையாளர், இவருக்கு துப்பாக்கி குண்டுகளைத்தான் பரிசாக கொடுத்தது பிஜேபி அரசு. சிந்திக்கின்ற பெண்கள் என்றாலே அவர்களுக்கு அலர்ஜி. யோசிக்கின்ற பெண்கள், சிந்திக்கின்ற பெண்கள், எழுதுகின்ற பெண்கள், பேசுகின்ற பெண்கள், பொதுவெளியில் நடமாடுகின்ற பெண்கள், இவர்களை பார்த்தால் ரொம்பவும் அலர்ஜி, பயம், அச்சம், இப்படி எல்லாமாக கலந்தடித்து பிஜேபி, RSS, சங் பரிவாரை நடுநடுங்க வைக்கும். அதனால் அவர்களுக்கு முன்னிலை கொடுப்பது என்பது அவர்களிடம் கிடையாது. அப்படி ஜனாதிபதிக்கு கொடுத்திருப்பதை போல் முன்னிலை பொறுப்பு கொடுத்தாலும் கூட அந்த ஜனாதிபதியை சுயமாக இயங்க விடாத அளவுக்கு அவர்களை கட்டுப்படுத்தி தான் வைத்திருப்பார்கள். சாவி கொடுத்த பொம்மை மாதிரி தான் பிஜேபி அவர்களை ஆட்படுத்தும், ஆட்சி செய்யும், ஆட வைக்கும் என்பது நமக்கு நன்றாக தெரியும். பிஜேபியில் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற எல்லா பெண்களும் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதிரி இருக்க வேண்டியதுதான். சிந்திக்காதே, பேசாதே, சுயமாக பேசாதே, சுயமாக எழுதாதே என்பதுதான் அவர்களுக்கு அங்கே இருக்கின்ற ஆண்களுக்கும் அதே தான் கட்டளை தான் கொடுக்கப்படுகிறது என்றால் பெண்களுக்கு அதே மாதிரி தானே கட்டளை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் யோசித்து பாருங்கள், நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 3வது பெண் கவிஞர் நம்முடைய சல்மா. சகோதரி கனிமொழி அங்கே இருக்கிறார், சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் இருக்கிறார், சகோதரி சல்மாவும் இப்போது இணைகிறார் என்பது பெண்களை, சிந்திக்கின்ற பெண்களை, சமூகத்தில் மாற்றங்களை உருவாக்கக்கூடிய பெண்களை திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டாடுகிறது. அவர்களுக்கு அரியணை கொடுத்து மிகச் சிறப்பான பங்களிப்பை அவர்களிடமிருந்து பெற்றுவிடுகிறது என்பதற்கான சாட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கக்கூடிய தோழி கவிஞர் சல்மா. மனமார்ந்த வாழ்த்துக்கள் சல்மா, ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு. அடுத்தது 2வது இன்னமும் மிக முக்கியமான ஒரு சந்தோஷம் என்ன என்றால், நமக்கே நன்றாக தெரியும், டிசம்பர் 24ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் அங்கே இருந்த ஒரு மாணவி ஞானசேகரன் என்கின்ற காம கொடூரனால் எப்படி துன்புறுத்தப்பட்டார், எப்படி பாலியல் வன்புணர்ச்சி செய்யப்பட்டார், எப்படி பாலியல் சீண்டல் செய்யப்பட்டார், பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டார் என்பதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. அந்த ஞானசேகரன் குற்றவாளி என்று இன்றைக்கு ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் மாண்புமிகு மரியாதைக்குரிய நீதிபதி அவர்கள். இந்த வழக்குல மிக முக்கியமாக நாம கவனிக்க வேண்டியது, இந்த வழக்கை சிபிஐக்கு கையகப்படுத்த வேண்டும் என்று சொன்னவுடன் உச்ச நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுத்தது, ஒரு வழிமுறை, ஒரு நெறிமுறை. என்னன்னா, தமிழ்நாட்டு காவல்துறையினரே இதை விசாரிக்கட்டும், அவர்களுக்கு இந்த பொறுப்பை கொடுக்கிறோம் என்றவுடன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் என்று ஒன்றை நியமித்தார்கள். அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம்ல இருந்த 3 அதிகாரிகளும் பெண் அதிகாரிகள், காவல்துறை உச்ச அதிகாரிகள் 3 பேரும் பெண் அதிகாரிகள். இன்றைக்கு இந்த வழக்கின் தீர்ப்பை பற்றி ஊடகவியலாளர்களுக்கு சொன்ன அரசு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி என்பவரும் பெண்ணாக இருந்து தனக்கான அந்த நியாயத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதை தவிர இந்த பெண், பாதிக்கப்பட்ட அந்த பெண், பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட அந்த பெண் பெயர் என்ன தெரியாது, எப்படி இருப்பார் தெரியாது, என்ன படிக்கிறார் என்று தெரியாது, எந்த விதமான அடையாளங்களும் வெளியே வராமல் ரகசியம் காப்பாற்றப்பட்டு அந்த பெண்ணுக்கு 5 மாதத்திற்குள் நீதி கிடைத்திருக்கிறது, நியாயம் கிடைத்திருக்கிறது என்றால் அதுவும் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் செய்திருக்கின்ற மிகப்பெரிய சாதனை.
மிக சமீபத்தில் சட்டமன்றத்தில் நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் அறிவித்தார், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவோம், அவர்களை எந்த காலத்திலும் பொறுத்து கொள்ள மாட்டோம் என்று ஒரு மிக முக்கியமான சட்ட தீர்மானத்தை, மசோதா தீர்மானத்தை நம்முடைய முதல்வர் கொண்டு வந்தார். அதன்படி இந்த வழக்கு, இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் எந்த விதமான தலையீடும் இல்லாமல், எந்த விதமான குறுக்கீடும் இல்லாமல், எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் இந்த வழக்கு நடத்தி முடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 75 சாட்சிகளுக்கு மேலாக, அதே மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த சான்றுகளோடு இந்த வழக்கை நியாயமாக நடத்தி முடித்து இன்றைக்கு குற்றவாளி என்று நீதிபதி தீர்ப்பளித்திருக்கிறார். வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி இவருக்கான, இந்த ஞானசேகரனுக்கான தண்டனை என்ன என்பது அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த இடத்துலதான் மிக முக்கியமா நம்ம அவனை கவனிக்கணும். ஒன்றியத்தில் குஜராத் மாநிலத்தில் பில்கிஸ் பானு என்கின்ற அந்த பெண்மணிக்கு நேர்ந்த கொடுமை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பில்கிஸ் பானு தனக்கு நேர்பட்ட பாலியல் வன்புணர்வு, பாலியல் கொடுமைக்காக வழக்கு போட்ட போது அவர் குற்றம் சாட்டிய பேர் 11 பேர் குற்றவாளிகள். ஆனால் அந்த 11 பேர் குற்றவாளிகளுக்காகவும் சாதகமாக அவர்கள் மிக மிக நல்லவர்கள் என்பது போல் குஜராத் மாநிலம் சான்றுகளை, ஆவணங்களை உருவாக்கி உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுத்தது என்றால் குஜராத் அரசு உச்ச நீதிமன்றத்திடம் பொய் சொன்னது என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் இந்த பில்கிஸ் பானுவுக்கு பாலியல் வன்புணர்வு செய்தவர்களை குஜராத் அரசு காப்பாற்ற துடித்தது. அதனால் அவர்களை முன் விடுதலை செய்து, அதற்கு பின்பு மீண்டும் பில்கிஸ் பானு போராட்டத்தில் ஈடுபட்டு தன்னுடைய சட்ட போராட்டத்தை துவங்கிய போதுதான் மீண்டும் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தார்கள். என்னும் போது பிஜேபி காரர்களை ஒன்றியம், பிஜேபி அரசு, மோடி அவர்களின் அரசு எப்போதும் காப்பாற்றும். அவர்கள் கொலைபாதகம் செய்திருந்தாலும் காப்பாற்றும், அவர்கள் பெண்களை வன்புணர்வு செய்தாலும் காப்பாற்றும், அவர்கள் எத்தனை பெரிய திருட்டு, ஊழல், குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டாலும் காப்பாற்றும் என்பதை பல முறை பிஜேபியின், மோடியின் அரசு நிரூபித்திருக்கிறது. அதுல மிக முக்கியமா பில்கிஸ் பானு வழக்கு. அடுத்தது பிரிஜ்பூஷன் சிங் என்கின்ற அந்த மல்யுத்த வீரர்களின் கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர் 6 முறை உத்தரப்பிரதேசத்திலிருந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தனியாக சார்ட்டர் விமானம் இருக்கிறது, ஹெலிகாப்டர் இருக்கிறது, கோடிக்கணக்கில் சொத்துகள் இருக்கின்றன, நிலபுலன்கள் இருக்கின்றன. ஏனென்றால் 6 முறை எம்பியாக இருந்திருக்கிறார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு வேலையை அவர் செய்திருப்பார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இவர் மீது அந்த மல்யுத்த வீராங்கனைகள் குற்றச்சாட்டு சொன்ன போது கூட உச்ச நீதிமன்றம் சொன்ன பின்புதான் காவல்துறையினர் இவர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள். ஆனால் நேற்று அவர் எந்த விதமான குற்றமும் செய்யாதவர் என்று விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். நிரூபிக்கப்படவில்லை, ஆனாலும் டெல்லி அரசால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் மீண்டும் டெல்லி அரசை ஆள்வது இப்போது பிஜேபி அரசு. எனவே பிஜேபி அரசு என்பது, பிஜேபியின் பிரதமர் என்பது நிச்சயமாக இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய, அவர்களை எந்த விதமான தூசி தும்பும் படாமல் காப்பாற்றி வெளியே அனுப்பக்கூடிய அரசாகத்தான் இருக்கிறது என்பதை மீண்டும் நாம் நினைவுபடுத்தியாக வேண்டும். அதை தவிர பல வழக்குகள் இருக்கு. காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சத்ராஸ்ல நடந்த அந்த வழக்காகட்டும், ஒரு 8 வயசு சிறுமியை கதற கதற கற்பழித்து கொன்றது யார் என்றால் 3 பிஜேபி எம்பிக்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வந்தபோது அங்கே இருந்த பிஜேபி அமைச்சர்களே இந்த வன்புணர்வை செய்து கொலை செய்தவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள், ஊர்வலத்தில் ஈடுபட்டார்கள் என்பது நமக்கு தெரிந்த செய்தி. அதே மாதிரி பிரிஜ்வல் ரேவண்ணா, கர்நாடகாவில் இருந்த தேவேகவுடா, முன்னாள் பிரதமர் தேவேகவுடாவின் பேரன் பிரிஜ்வல் ரேவண்ணாவின் கையை பிடித்து கொண்டு உயர்த்தி பிடித்து, நம்முடைய பிரதமர் பிரிஜ்வல் ரேவண்ணாவுக்கு நீங்கள் அளிக்கின்ற வாக்கு எல்லாம் எனக்கு அளிக்கின்ற வாக்கு என்று சொன்னார். இந்த பிரிஜ்வல் ரேவண்ணா நல்லவர் தானே, அவர் கைப்பிடிச்சு தூக்குனதுல என்ன தப்புன்னு நீங்க கேட்கலாம். 3000 காணொளிகள், 3000 வீடியோஸ் பெண்களை வன்புணர்வு செய்து, அவர்களை அச்சுறுத்தி, அவர்களை த்ரெட்டன் செய்து, அவர்களை மானபங்கப்படுத்தி பிரிஜ்வல் ரேவண்ணா எடுத்த காணொளிகளின் எண்ணிக்கை வெளிவந்தது 3000, வெளிவராதது எத்தனை ஆயிரம். இது எல்லாமே பிஜேபி, சங் பரிவார், RSS, வலதுசாரிகள், நம்முடைய பிரதமர் மோடி இவர்களுடைய ஆதரவில், இவர்களுடைய ஆசீர்வாதத்தில் நடக்கின்ற அட்டூழியங்கள். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முதல்வர், அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையினர்
இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் வழக்கை மிகச்சிறப்பாக நடத்தி முடித்து 5 மாதங்களுக்குள் அதற்கான தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் அவர்களை நாம் கொண்டாட வேண்டாமா? ஆனால் இங்கே இருக்கின்ற அதிமுக அது மாதிரி அணில் குஞ்சுகளின் தலைவர், தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அந்த அணில் குஞ்சுகளின் தலைவர், பிஜேபி டாக்டர் தமிழிசை அப்படியே அழறாங்க. இன்னைக்கு குரல் உடைஞ்சு போய் கனத்த குரலோடு அழுகின்றார்கள். என்னன்னா, இந்த வழக்கின் நீதியின் மீது, இந்த வழக்கின் சாராம்சத்தின் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, யார் அந்த சார் என்பதற்கு பதில் கிடைக்கவில்லை அப்படின்னு அந்த அம்மா பேசுறாங்க. இந்த அம்மா தான் சொன்னாங்க கொஞ்ச நாள் முன்னாடி, பிஜேபி தலைவராக நான் இருந்தபோது குற்றவாளிகளை நான் இங்கே சேர்க்கவே இல்லை, ஆனால் அண்ணாமலை தலைவராக வந்தபோது பொருளாதார குற்றவாளிகள், பெண்கள் மீது பாதகம் செய்தவர்கள், இப்படியான குற்றவாளிகள் எல்லோரையும் கட்சியில் சேர்த்து விட்டார் அண்ணாமலை என்று சொன்னவர் இவர் தான். அதனால பிஜேபி கமலாலயம் என்று சொல்லப்படக்கூடிய காம ஆலயத்தில் அங்கே உள்ளே செல்லுகின்ற பெண்கள் அத்தனை பேரும் பதறி அடித்துக்கொண்டு வெளியே ஓடி வந்து இந்த கட்சியிலேயே நான் இருக்க மாட்டேன் என்பதாக அவர்கள் அறிக்கை கொடுத்ததெல்லாம் இந்த மாக்கு தெரியல போல இருக்கு. அது மாதிரி இபிஎஸ் அவர்கள், எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள், யார் அந்த சார் என்று கேட்கிறார். அவருக்கு ஒன்றை சொல்ல வேண்டும், இவருடைய மகன் மிதுன் அல்லது பொள்ளாச்சி ஜெயராமனின் மகன் அல்லது எஸ்பி வேலுமணி அல்லது அந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், இவங்கள்ட்ட எல்லாம் போய் கேளுங்க யார் அந்த சார்னு. அவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பதில் சொன்னால் அவர்களையே அவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் என்பது நிச்சயம். அப்படியான நிலையில் இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் பெற்றுக் கொடுத்திருக்கின்ற இந்த 2 சம உரிமை சமூக நீதி போராட்டத்திற்கான தீர்வுகள், ஒன்று கவிஞர் சல்மா ராஜ்யசபா எம்பி ஆகியிருப்பது, அடுத்தது இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் ஞானசேகரன் என்கின்ற அந்த கொடூரன் குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டிருப்பது. எனவே தமிழ்நாட்டில்தான் பெண்களுக்கான பாதுகாப்பான சூழல் இருக்கிறது, பெண்களுக்கான மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. பெண்களுக்கு ஒரு தவறு நிகழ்கிறது என்றால், பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நிகழ்கிறது என்றால் அதை பற்றி காவல்துறையினரிடம் புகார் கொடுத்தால் நேர்மையாக விசாரித்து தீர்ப்பு வழங்கப்படும் என்கின்ற அந்த சூழலையும் நம்முடைய முதல்வர் உருவாக்கி இருக்கிறார் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார். மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து தமிழக மக்கள், தமிழக பெண்கள், தமிழக இளைஞர்கள், தமிழக பெண் குழந்தைகள் எல்லோருமாக சந்தோஷமாக, நிம்மதியாக, சமநீதியோடு, சமத்துவத்தோடு வாழ்கின்ற ஒரு சூழலை நம்முடைய திராவிட மாடல் முதல்வர் உருவாக்கி இருக்கிறார். இந்த வெற்றி 2026 தேர்தலுக்கு பிறகும் தொடரும். நம்முடைய முதல்வர் மீண்டும் முதல்வராகி தமிழ்நாட்டை இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவாக்கி காட்டுவார் மீண்டும் என்பதுதான் முக்கியம். நன்றி, வணக்கம்.